வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பகவான் அவருடைய யோகத்தில் அவர் மேலும் மேலும் அந்த யோக பாதையில் கடந்து போயிட்டே இருக்கும்போது நிறைய கஷ்டங்களை சந்திச்சுன்னுப்பார். கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை அவர் எப்படிலாம் கையாண்டார் அப்படின்றத பற்றி இன்னைக்கு சொல்லுங்கள் சார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய யோக பயணத்தில் அவருக்கு மகிழ்ச்சியும் இருந்தது, பல நேரங்களில் கஷ்டமாகவும் இருந்தது, பல்வேறு சவால்களையும் அவர் சந்தித்தார். அவருடைய யோக பயணத்தில் வேறு எவராவது ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக தொடக்கத்திலேயே பின்னோக்கி ஓடி வந்திருப்பார்கள். அதில் வெற்றியும் அதிலே முதன்மையானவருமாக நம்முடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இருப்பது இந்த பூமி செஞ்ச புண்ணியம். அஸ்வபதிங்கிற மன்னன் அவருடைய யோக பாதையை கடந்து போகும்போது அதில் என்ன பெருமை இருந்தது, என்ன சிறுமை இருந்தது என்று பகவான் சொல்லுகிறார். அரவிந்தர் தனக்கு ஏற்பட்டதாக சொல்லுகிறார். 132வது பக்கத்தில் எ கியூரிங் ட்ரெபிடன்ட் அப்படின்னா ஒரு தவ நிலையில பயம் கலந்த வாழ்வுக்கும் தந்திரம் நிறைந்த உலகத்துக்கும் இடையில ஒரு ஊசலாட்ட மாதிரி இருந்ததுங்கிறார். born from that dolorous meeting and eclipse அப்படின்னா புனிதமற்ற உலகத்தில் பிறந்த நாம புனித நிறை ஆன்ம வாழ்வு இருள் நிறைந்த வழிகளை சந்திக்க செய்யும். இது உலகம் புனிதம் இல்லை, ஆனால் புனிதம் நிறைந்த இந்த ஆன்ம வாழ்வு அது இந்த இருள் நிறைந்த இந்த வழிகளை எல்லாம் நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். யோகம் தான் பண்ணுறீங்க, ஆனால் இந்த ப்ராசஸ் தவிர்க்க முடியாதுங்கிறார். அப்பேடு இன் தி எம்டினஸ் வேர் ஹெர் ஃபீட் ஹேட் ட்ராட் வெறுமையினுடைய வலியும் இருளில் நிலைத்த சோகமும் எளிதில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளின் ரணகலமும் நிறைந்து நம்மை சூழ்ந்து கொண்டு மனதை பிடித்து கொண்டு நாம் அடைந்த உயர்நிலை ஆன்ம நிலையை தகர்ப்பதற்கான முயற்சியை செய்யும். நீங்க உயர்நிலை அடைஞ்சிட்டீங்கன்னு சந்தோஷப்பட முடியாது, அங்கிருந்து உங்களை வீழ்த்துறதுக்கான சூழ்ச்சியும் நடக்கும், தகர்ப்பதற்கான வழியை செய்யும். எ குயிக் அப்செக்யூரிட்டி எ சீக்கிங் ஸ்டைர் அப்படிங்கிறார். அப்படின்னா பொருள் மற்றும் இருள் நிறைந்த பொய் உறைந்த வாழ்விலிருந்து மிக சீக்கிரமாக நம்ம ஆன்மா வெளிவர நம்முள் உறைந்த கலந்த இறை அன்னையின் சக்தியும் உதவும். இது அருமை, இது பெருமை. சிறுமையும் இருந்தது இல்லை, ஆனால் அதன் அருமையும் நடக்கும். தேர் வாஸ் ரித்திங் ஆஃப் கான்சியஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறார். ஒரு சிறிய மண்புழு போல நமக்குள்ள நகரும் ஒரு குறை நிறை ஆன்ம சக்திங்கிறது நம்முள்ளிருந்து செயல்பட்டு இந்த ஆன்மாவை நகர்த்தும். நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அந்த ஆன்ம சக்தி ஒரு புழு நகர்த்துற மாதிரி நகர்த்தும். அதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். இங்கே இருக்குன்னா அந்த ஆன்ம சக்தி அப்படியே இப்படி நகர்றதை பார்க்கலாம். அப்படியே ஒரு புழு போகிற மாதிரி நகர்ற மாதிரி அது மட்டும் மூவ் ஆகும். பாடியில் எங்கெங்கேயோ போயின்னு இருக்கும். இது யார் நகர்த்துறா? இது புழு மாதிரி போகுது, இது என்னது இது, இது ஏன் இங்கேயும் அங்கேயும் சுற்றின்னு இருக்கு அப்படின்னு ஒரு காலத்தில் எனக்கு புரியாத புதிராக இருந்தது. சாவித்திரியில் பகவான் சொல்கிறாரு, அந்த ஆன்மாவை நகர்த்துற போது அது புழு மாதிரி நகரும், அதுக்கு ஒரு ஆன்ம சக்தி ஹெல்ப் பண்ணுதுங்கிறார். கடவுளே, எவ்வளோ காலம் கடந்து இந்த ஞானத்தை பெற்றேன். சொல்கிறார், ஹார்ட்லி அவேக்கன்ட் ஃப்ரம் தி இன்கான்சியன்ட் ஸ்லீப் அப்படிங்கிறார். இறை அன்னையின் உதவியால் நம்முள் இயங்கும் இந்த சிறிய நகர்வுதான் ஆரம்பம். அரவிந்தர் உணர்ந்த பிறகுதான் இந்த வரிகளை நமக்கு தருகிறார். அவர் உணர்ந்தார் எது, இந்த புழு மாதிரி நகர்றது, அது ஒரு ஆரம்பம் தான். நானும் உணர்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். பகவான் சொல்றார், tied to an instinct driven ignorance சொல்றார். அதாவது இறை அன்னையினுடைய சக்தியினால அறியாமையுடைய இந்த மனதினால கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஆன்மாவானது அதோட எதிர் திசைக்கு போகணும், அறியாமையிலிருந்து தெளிவுக்கு போகணும். அந்த எதிர் திசைக்கு அது மெதுவாக என்ன நகர்த்துகிறது அப்படிங்கிறத நாம் உணரலாங்கிறார். என்ன நகர்த்துறது? நமக்குள்ள இருக்கிற இறை எண்ணெய் சக்தி தான் நகர்த்துறது. இந்த ஆன்மா அறியாமல் இருக்கிற பொழுது அதோட எதிர் திசைங்கிற தெளிவுக்கு நகர்த்துறது யாரு, என்ன நகர்த்துதுங்கிறத நம்ம உள்ள உட்காந்து யோகத்தில் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்வில் எதை பார்க்குறோம்? வெளி உலகத்தையே நமக்கு சரியாக பார்க்க தெரியாது, உள்ளுலகத்தில் இவ்வளவும் அவர் பார்த்து தெளிவாக எழுதியிருக்கார். அடுத்து சொல்கிறார், டு ஃபைண்ட் இட்ஸ் செல்ஃப் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஹோல்ட் ஆன் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த ஆன்ம சக்தி நகரும் பொழுது நம்ம வாழ்வு வியக்கத்தக்க, விலை மதிப்பில்லாத, குறைவற்ற, மிகச்சரியானதாக, தெய்வீகம் நிறைந்ததாக, நிறைவானதாக,
குழப்பமில்லாததாக, எல்லா புனிதத்துவம் நிறைந்ததாக நம்முடைய வாழ்வு பெற முடியும்னு அறிவால உணர விஷயம் இல்லை, ஆன்மாவால உணர முடியும். நம்முள் ஆன்மா ஒரு புழு போல நகர்வது நாம் உணர்ந்து விட்டால் இந்த வாழ்வு சகல நன்மைகளால் நிறைந்து அமைந்து விடும்னு பகவான் சொல்றார். இப்ப இந்த ஆன்மா அசைகிற நகர்கிறதை நான் 35 ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்து விட்டேன். அது என்னவென்று தெரியாது, இப்பொழுது தெரிகிறது. இந்த வாழ்வு ஏன் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று. இதற்கெல்லாம் காரணம் ஆன்மாவின் அசைவு. இங்குள்ள ஒவ்வொருவரும் தன் ஆன்மாவினுடைய அசைவை பார்த்து விடுவார்களானால் அவர்கள் வாழ்வு புனிதம் நிறைந்ததாக, வாழ்வின் எல்லையில்லாத இன்ஃபனைட் ஆனந்தத்துக்குரியதாக அமைஞ்சிடும்னு பகவான் அரவிந்தர் கேரண்டியா சொல்றார். இப்போ உங்க ஆன்மா உங்களுக்குள்ள அசையணும்னா என்ன பண்ணணும்? பாண்டிச்சேரி சமாதியில் கொஞ்ச நேரம் உட்காந்துண்டு அதை அடிக்கடி வழக்கமாக வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம பெரும்பேற்கண்டிகையில் சாவித்திரி கோயிலில் போய் அவள் முன்னாடி ஒரு அரை மணி நேரம் உட்காரணும். இல்லைன்னா சாவித்திரி புக்கை எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ படிக்கணும். இல்லைன்னா அன்னையின் கண்களை உற்று பார்க்கிற பழக்கத்தில் நம்ம இருக்கணும். இந்த 4ம் நம்ம ஆன்மாவை அசைக்கக்கூடியது. யோகத்துல மேல்மேலும் ஏறி போறதுக்கு பகவானுக்கே இந்த சூழ்நிலை இருந்திருக்கும் போது சாதாரண மனிதர்கள் நாங்க சப்போஸ் யோகம் பண்ணணும்னா எங்களை விடாது. அருமையா சொல்லிட்டீங்க. அது உங்களை இழுக்கும், பின்வாங்க வைக்கும். ஆனா அது எல்லாம் தாண்டி முன்னேறி போகணும். அந்த அப்படி முன்னேறி போகும்போது தான் உங்களுடைய ஆன்மா அசைவு அசையும். அது உணர்ற வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு உங்க வாழ்க்கையில நடந்த அந்த உண்மை சம்பவத்தை எங்களுக்கு சொல்லி 4 விஷயம் நல்லா நச்சுன்னு சொல்லிட்டீங்க. இந்த 4 விஷயம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் நம்ம கடந்துடலாம் அப்படின்னு. அதனால இந்த 4 விஷயத்தையாவது அட்லீஸ்ட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா எல்லாருமே காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு ப்ரேயர் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு வரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தையாவது சொல்லி வணங்குவாங்க. இப்போ எங்களுக்கு என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டெய்லி சொல்கிற அந்த மந்திரம் என்னவா இருக்கும் அதை பற்றி இன்னைக்கு எங்களுக்கு சொல்லுங்கள் சார். காலையில் எழுந்ததும் நான் கண்ணை திறந்து பார்க்கிறது முதல் காட்சி நம்முடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தர், நம்முடைய தெய்வீக அன்னை, பிரபஞ்ச சாவித்திரியான நம்முடைய சர்வேஸ்வரியினுடைய 3 திருவுருவங்களை பார்த்து ஒரு நமஸ்காரம் சொல்லிட்டு இந்த 5 வரிகளை நான் ஒரு முறை ஆழமாக சொல்லிவிடுவேன். அந்த காலையில் சொல்கிற அந்த 5 வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. 1, நான் மிக சிறந்தவன். எனக்கு நானே சொல்லிக்கிறது, நான் மிகச்சிறந்தவன். 2வது, என்னால் இதை சிறப்பாக செய்ய முடியும். அன்னை சொல்கிற சிறப்பை நான் எதை செய்கிறேனோ அதில் கொண்டு வர முடியும். 3வது, பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரியும் நம்முடைய தெய்வீக அன்னையும் எப்போதும் என்னோடு இருக்கிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. நான் ஒரு வெற்றியாளன், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. நான் ஒரு வெற்றியாளன் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பேன். அது ஒரு வேத மந்திரமாக சொல்லி கொண்டிருப்பேன். இன்றைய நாள் வெடிஞ்ச உடனே இன்னைக்கு இருக்கிற நாள் என்னுடைய நாள், எனக்கான நாள். அந்த நாளை நான் ரொம்ப சிறப்பாக்கணும்ல. ஏன்னா எனக்காக இறைவன் வழங்கிய அந்த நாளை நான் சிறப்பாக்கணுமா இல்லையா? சிறப்பாக்கணுமா தோல்வியாக்கணுமா? அழகாக்கணுமா அசிங்கமாக்கணுமா? மகிழ்ச்சியாக்கணுமா துன்பமாக்கணுமா? இதில் ஒரு தெளிவு வேணும். இன்று எனக்கு இறைவன் கொடுத்த இந்த நாள் என்னுடைய நாள், அதை நான் சிறப்பாக ஆக்குவேன். இதுதான் மந்திரம். எத்தனையோ மந்திரங்களுக்கு இடையில் இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஆத்ம பலமும் ஆன்ம சக்தியும் பெருகுவதை உணர்ந்து அதன் நன்மையை உற்றாரும் உலகமும் இப்பொழுதும் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதை அனைவரும் இதை அதிகாலை மந்திரமாக சொன்னால் நம் வாழ்வு பிரகாசிப்பதை உலகம் என்றோ ஒரு நாள் உணர்றதில்லை, ஒரு மாதத்தில் உணர்ந்துடும். உங்களுடைய வெற்றிக்கு இந்த மந்திரமும் உங்களுக்கு இவ்வளவு உறுதுணையா இருக்குது அப்படின்னும் போது ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா ரொம்ப சிம்பிளான மந்திரமா தெரியுது. ஆனா இது இந்த அளவுக்கு ஒரு ஆன்ம பலத்தையும் ஒரு ஆத்ம பலத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் இது நாங்க தொடர்ந்து சொல்லக்கூடாது? எங்களுக்கு இன்னைக்கு அதை நீங்க உபதேசம் பண்ணது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா இந்த வார பேராமூர் பத்தி சொல்லுங்க சார். குசேலனுக்கும் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் இடையிலான பேராமூர். குசேலன் தன்னுடைய வறுமை காரணமாக பழைய நண்பரான
கண்ணனை தேடி போகிறார். எங்கே போகிறாருன்னா துவாரகைக்கு போகிறார். போனால் அவர் எங்கே இருக்காரோ அங்கே போய் பார்க்கணும்ல. நமக்கெல்லாம் ஒரு வீடு, அவருக்கு நிறைய வீடு. எங்கே போய் பார்க்குறதுன்னு கொஞ்சம் குழப்பம் அவருக்கு. ருக்மணின்னு ஒரு மனைவி, சத்யபாமான்னு ஒரு மனைவி, ஜாம்பவதின்னு ஒரு மனைவி, இன்னும் நிறைய மனைவிலாம் இருக்கிறதுனால எந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுங்கிற ஒரு குழப்பம் வரதானே செய்யும். திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே போனார். அது யார் வீடுனா ருக்மணி வீடு. ருக்மணியும் குசேலனை பார்த்ததில்லை, குசேலனும் ருக்மணியை பார்த்ததில்லை. வீட்டுக்குள்ளே போயிட்டார். இவர் ஏழ்மையினால் முகம் வாடி இருக்கு, கந்தல் துணியை வேற கட்டியிருக்கார், உடம்பெல்லாம் வத்தி போயிருக்கு. இப்படி ஒருத்தரை பார்த்தா யாருக்குமே இறக்கம் வரும். கண்ணனுடைய ஒய்ஃப் ருக்மணிக்கு அவங்க தாயார் இல்லையா, ரொம்ப இறக்கப்படுறாங்க. வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு கொஞ்சம் தண்ணியை கொடுத்து யாரை பார்க்க வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ குசேலன் சொல்கிறாரு, நான் கிருஷ்ணனோட பால்யகால நண்பன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் எங்கே உட்காருவாரோ அந்த இடத்துல உட்கார வச்சு, அதாவது ஊஞ்சலில் உட்கார வச்சு ருக்மணி வீசுறா. அந்த புழுக்கம் ஏற்படாத அளவுக்கு காற்று நல்லா வர்ற மாதிரி விசிறியில் விசிறா. கண்ணனுக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்சிட்டான். குசேலன் ஒரு கவலையோடு வந்தவனுக்கு ருக்மணி அம்மா அந்த வீசுகிற அந்த இதுலேயே அவர் கவலையெல்லாம் கொஞ்சம் மறந்து அப்படியே தண்ணிலே மறந்துருக்கார். கண்ணன் உள்ள நுழைய பழைய நண்பன் குசேலனை பார்த்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு ரெண்டு கையையும் அப்படி இறுக்கி ஆனந்தம் பொங்க, எப்படிடா இருக்க, எங்கடா இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு கண்ணனுடைய விசாரிப்பு அப்படியே பொங்குது சந்தோஷத்தில். ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிறாங்க. சாந்திபினி அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தில் 2 பேரும் படித்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனவங்க தான். இந்த தொடர்பு அருந்து போச்சு. குரு பத்தினிங்கிற ருக்மணி சொன்னதை செயல்படுத்துறதுக்கு கண்ணனும் குசேலனும் காட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அந்த நேரம் மழையில் அவங்க நனைஞ்சி, அந்த நேரத்தில் இவருக்கு மட்டும் கொஞ்சம் வேர்களில் கிடைக்க அந்த வேர்களை இவர் மட்டும் சாப்பிட்றாரு, கண்ணனுக்கு கொடுக்காம. அந்த சம்பவத்தெல்லாம் குசேலனுக்கு அப்போ ஞாபகம் வருது. அதெல்லாம் கிருஷ்ணகிட்ட இப்போ சொல்கிறார். அப்போ நம்ம காட்டில் போய் மாட்டிட்டு மழை வந்தப்போ நான் சில வேர்கள் எல்லாம் உனக்கு தராமல் நானே சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் வருது கண்ணா அப்படின்னு அவர் சொல்லி அப்படியே சரண்டர் ஆகுறாரு. இப்போ குசேலன் வந்தது கண்ணங்கிட்ட ஏதாவது சில கஷ்டங்களுக்கு ஏதாவது பொருள் ஐஸ்வர்யம் கிடைக்குமான்னு தான் வந்தார். ஆனால் அதை மறந்துட்டார். ஏன்னா பழைய நண்பனை பார்த்து சந்தோஷம். கிருஷ்ணன் வந்துக்கிற குசேலங்கிட்ட இருந்து அவளை கண்டுபிடிச்சிட்டார். அவர்கிட்ட அந்த அவளை கண்டுபிடிச்சி ஒரு பிடி அவளை அதில் எடுத்துட்டார். எடுத்து அவரே சாப்பிட மறுபடியும் ஒரு பிடி அவள் எடுக்கணும்னு கையை எடுத்து குசேலன் மடியில் இருக்கிற அந்த அவளை எடுக்க முயற்சி பண்ணும்போது ருக்மணி பிடிச்சிக்கிட்டா கையை. கிருஷ்ணன் கையை பிடிச்சிக்கிட்டா. ஏன் என் கையை பிடிக்கிறேன்னு கிருஷ்ணன் கேட்குறாரு. ருக்மணி சொல்கிறா, உங்கள் நண்பரோட மனசில் எல்லா அவல நிலையும் நீங்கள் ஒரு பிடி அவள் எடுக்கும்போதே போயிடுச்சு. இப்போது அவர் தன்னையே மறந்துருக்கிறார். வேறு அவர் மனசு வெறுமையாயிடுச்சு நீ பண்ணதுனால. அவர் அவளை வாங்கின உடனே அவருக்கு மனமே வெறுமையாயிடுச்சு. அவருக்கு கவலையை தந்தது இல்லையா அந்த அறிவு, அந்த அறிவும் போயிடுச்சு அவருக்கு. இப்போ கவலை இல்லாமல் இருக்கார். இப்போ அவர் குபேர செல்வா அடையிறதுக்கு வழி வகுத்துட்ட. அவர்கிட்ட நீ ஒரு பிடி வாங்கினதுனால அவருக்கு குபேர செல்வாக்கு வந்துடுது இயல்பாகவே. இன்னொரு பிடி நீ அவளை எடுத்தீங்கன்னா அவரோட ஆன்மா உன்னோட கலந்துரும். கலந்தா என்ன ஆகும்? உங்கள் ஆன்மா ஜோதியில் கலந்துருமா? இப்போ வீட்டில் குழந்தைங்க, மனைவி சுஷீலை எல்லாம் காத்துட்டுருப்பாங்க. குசேலர் நிறைய செல்வம் கொண்டு வருவார். நீங்கள் உங்கள் ஆன்ம ஜோதியில் அவரை கலந்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு ருக்மணி சொல்ல, விட்டுருங்க அவங்க வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு ருக்மணி அன்பா கண்ணன்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேட்கலன்னா, நான் அந்த சுஷீலைங்கிற குசேலனுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் நான் வேலைக்கார பொண்ணாக நான் போய் ஜாயின் பண்ணிடுவேன். நான் சொல்கிறது நீங்கள் கேட்கலன்னா என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி சொன்னான். கண்ணனுக்கு கொஞ்சம் கலக்கம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு ருக்மணிக்கு குசேலன் மேலே ஒரு அன்பு இருக்குது பாருங்க. கண்ணனோட கண்ணில் ஒரு ஆனந்தமான கண்ணீர். கண்ணன் அழுகுறார் ஆனந்த கண்ணீரில். குசேலனுடைய காலெல்லாம் பிடிச்சி விடுறார். பழைய நண்பன் இல்லை, குசேலன் கொண்டு வந்து அவளை சாப்பிட்டுட்டு அந்த பழைய நண்பனோட ஒரு தான் கிருஷ்ண பரமாத்மாங்கிறத தாண்டி அந்த நட்பில் அப்படியே கட்டி பிடிச்சி உடம்பெல்லாம் பிடிச்சி விட்றார். ருக்மணியோட அந்த மாளிகையில் ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் அவங்க வீட்டுக்கு போகிறாரு குசேலன். கிருஷ்ணர் தந்த அந்த ஆத்மானுபவ அந்த நிலையோடு நடந்து போகிறார் குசேலன். வரும்போது கொஞ்சம் அவலை தந்தார். ஒரு பிடி அவள் தான் அவர் சாப்பிட்டார், இன்னொரு பிடி தான் தடுத்துட்டாங்கல்ல. வீட்டை நெருங்குறாரு குசேலன்.
அவர் இருந்த வீடு குபேர மாளிகையாக பிரம்மாண்டமாக தெரியுது. இவரை விட காணோம். இவர் வீடு இப்படி ஆயிருக்கு, அரண்மனையாக மாறி இருக்கு. உள்ளே போனால் சகல ஐஸ்வர்யத்தோட கொட்டி கிடக்கு தங்கலாம். அப்படி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே வந்திருக்க முடியாது. ஒரு பிடி அவளுக்கு, இன்னொரு பிடி எடுத்துருந்தா என்ன ஆகும்? கிருஷ்ணரோட கலந்துருவேன் தான் அவர் ருக்மணி தடுத்து நீ அவர் வீட்டுக்கு அனுப்புனா. ஒரு பிடிக்கே அவர் வீட்டில் இப்படி அரண்மனையை ஆக்கிட்டாரு. ஆனந்தம் பொங்க பொங்க குசேலன் தன்னுடைய மனைவி சுசிலையோட பல ஆண்டு காலம் வாழ்ந்து கண்ணனோடு ஐக்கியமானார். இப்போ 30 ஆண்டு கால முன் பழகிய நண்பனான குசேலனிடமிருந்து ஒரு பிடி பெற்ற அவளுக்காக கண்ணன் கொடுத்தது எப்பேற்பட்ட அதிர்ஷ்ட வாழ்வு. ஒரு பிடி அவளுக்கு. அப்ப கண்ணனை கொள்ளை கொள்ள, கண்ணனின் அன்பை பெற, கண்ணனின் பேரதிர்ஷ்டத்தை பெற, இந்த வாழ்வை அதிர்ஷ்டகரமாக்க கண்ணனுக்கு நாம் என்ன கொடுத்தால் அவன் கொடுப்பான். ஒரு பிடி அவளை கொடுத்தாலே கொடுப்பானே, அவள் மட்டுமா? அவனுக்கு ஒரு துளசி இலை கொடுத்தாலே கொடுப்பானே. என்ன கொடுத்தால் என்ன கொடுப்பான்? தன்னை கொடுத்தால் அனைத்தையும் கொடுப்பான். கண்ணன் அன்பு குபேர மாளிகையாக்கும்னா அப்போ அந்த கண்ணன் அன்பு நம்ம மேலே இருந்ததுன்னா நம்ம வீடும் குபேர மாளிகையாக ஆக்கும்னு இந்த பேராமூர் மூலமாக நாம் நம்புறது தானே நம்பிக்கை. அன்பை வச்சு தான் பார்ப்போமே. குபேர வாழ்வு வாழணும் அப்படின்ற ஆசை அனைத்து மனித பிறவிக்குமே இருக்குங்க சார். ஆனால் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கல. குசேலன் கொடுத்த அன்புல கண்ணன் வாரி கொடுத்தது. குசேலன் கண்ணன் மீது வச்சிருந்த அன்பை நாங்களும் அந்த கண்ணன் மீது பேரன்பு வைத்தா அவள் வேண்டாம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு துளசி இலை போதுமே அள்ளி கொடுப்பாரே. இது தெரியாம நாம எங்கெங்கயோ அந்த பொருளாதாரத்துக்கு எங்கெங்கயோ சுத்துறோம். இறைவனிடம் கேளுங்க, அவன் இல்லைன்னு சொல்லவே மாட்டான்ற மாதிரி நீங்க இப்ப அற்புதமான ஒரு ஈஸியான ஒரு வழிமுறையை சொன்னீங்க. பேரன்பு வைங்க, அவரே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்வாழ்க்கை கொடுப்பாருன்னு சூப்பரான ஒரு பேராமூர் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்குவாங்க சார். ஆனால் அவங்களால முன்னேற முடியாது. அதுக்கு என்னவா இருக்கும் உங்களுடைய பார்வையில், அது எப்படி நீங்கள் சொல்ல வருவீங்க, அதை பற்றி இன்னைக்கு சொல்லுங்கள் சார். முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய காரணம் சொல்ல முடியும். ஆனால் ஒரு 10 காரணங்களை நம்ம எடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எதிர்பார்க்குற முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. முதலாவதாக 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சணும். அதுக்கு மேலே தூங்கிட்டு இருந்தோம்னா டெவலப்மெண்ட் இருக்காது. வாக்கிங்ன்றது கம்பல்சரி. சுகர் இருந்தால் தான் கிடையாது, டாக்டர் சொன்னாருங்கிறதுக்காக கிடையாது. அது ஒரு வழக்கமான ஹேபிட். உங்களோட ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் லைஃப்பில் க்ரோத்தை பார்க்க முடியும். பேசிக் வாக்கிங். எந்த ஒரு வேலையிலையுமே அந்த டயத்தை கீப் பண்ணணும். நேரத்தோடு நீங்கள் செய்யணும். ஒரு வேலையை எடுத்தால் அந்த நேரத்தோடு ஆரம்பித்து நேரத்தோடு முடிச்சிடணும். டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். போய் சொல்லவே கூடாது. அப்படி யாரும் உறுதிமொழியோடு இருக்கிறது இல்லை. அப்படி போகிற போக்கில் அங்கங்கே சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி இருந்தால் பெரிய முன்னேற்றம் இருக்காது. ஆனால் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பொய்யான முன்னேற்றங்கிறது எப்படி அப்படின்றத பின்னாடி தெரிஞ்சிடும். அதனால் உண்மையை மட்டுமே பேசி முன்னேற முன்னேற்றம் நிரந்தரமானது. அதனால் முன்னேறணுங்கிறவங்களுக்கு வாயில் பொய் வரக்கூடாது. எதற்கும் அடிமையாகக்கூடாது. எதற்கும்னா செல்ஃபோனுக்கு, டிவிக்கு, மாலுக்கு போகிறதுக்கு. தீபாவளினா 4 பட்டாசு வெடிக்கலாம். 4 மணி நேரம் வெடிக்கிற மாதிரி அந்த ஆடம்பர ஆர்ப்பாட்டை, அந்த விரயம் இதெல்லாம் தவிர்க்கணும். அடிமையாயிடும். 4 பேர் நம்மளை பார்த்தா பெருமையாக சொல்லணுங்கிறதுக்காக, பெருமைக்காக வெடிக்கிறது. அதாவது அடிமையாகிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்துடுது அப்படிங்கிறது அன்னையோட அபிப்பிராயம். வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. வயிறு முட்டிடுச்சு, இது வரைக்கும் நல்லா டைட்டாக சாப்பிட்டுட்டு உடனே படுத்துடுவாங்க. அதை விட ஒரு கொடுமை எதுவும் கிடையாது. அதுவும் நல்ல சாராயத்தை குடிச்சிட்டு ஒரு 8 பரோட்டா வேற போட்டு அடைச்சிட்டு படுத்துருவாங்க. இந்த சாராயமும் அந்த பரோட்டாவும் உள்ள படுற பாடு இருக்குல்ல, அந்த உடம்பு என்ன பாடுபடுதுன்றத அந்த உடம்பை கேட்டால் சொல்லும். அந்த உணவு முறை, வாழ்வியல் முறை, அந்த ஆரோக்கிய முறைகளில் யாருக்கும் அவ்வளோ சீரியஸ்னஸ் கிடையாது. அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். சரி, நாங்கள் முன்னேறத்துக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்னா, நீங்கள் முன்னேற காசு பூரா நீங்கள் எட்டுமே ஹாஸ்பிட்டலில் கொடுத்தீங்கன்னா எப்படி முன்னேறுவீங்க? நீங்கள் முன்னேற்றம் அடைஞ்சதை கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி முன்னேற முடியும்? அப்போ ஆரோக்கியங்கிறது முக்கியம். நெகட்டிவாகவே பேசக்கூடாது ஒரு வார்த்தை கூட. அது பேசுகிறவங்களுக்கு மகாலட்சுமி அருள் கிடைக்காது. முன்னேற்றம் வந்தாலும் தட்டி போயிடும். அதிர்ஷ்டம் வந்தாலும் வந்த செகண்டே காணாமல் போயிடும். செல்வம் நெருங்க நேரத்தில் வந்து யாரோ பறிச்சு போயிடுவாங்க. அந்த நெகட்டிவான வேர்டு வந்து அதிர்ஷ்டத்தை நெருங்க விடாது.
நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை பாசிட்டிவான வார்த்தை பேசுகிறோம், எத்தனை நெகட்டிவான வார்த்தை பேசுகிறோம் கொஞ்சம் கவனித்து பார்த்தா புரியும். ஈகோ அது முன்னேற விடாது. எதுக்காகவும் கடன் வாங்கக்கூடாது. நான் கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், கடன் வாங்கி தான் பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறேன், கடன் வாங்கி கல்யாணம் பண்ண போகிறேன், கடன் வாங்கின்னு நீங்கள் அதுக்கு நிறைய காரணம் சொன்னால் அது உங்களை ஒருபோதும் மேலே வேற விடாது. கண்டிப்பாக கீழே கொண்டாந்து துவம்சம் பண்ணிடும். இன்றைக்கி என்ன வேலையை திட்டமிடுறோமோ அது இன்றைக்கே செஞ்சு முடிச்சுட்டு தான் படுக்க போகும். இல்லை அப்படிலாம் நான் இன்றைக்கி என்ன வேலையே பிளான் பண்ணுறது இல்லைன்னா, நீங்கள் பிளானே பண்ணாமல் இருந்தால் முன்னேற்றம் மட்டும் வேணும், நான் எதுவுமே அதுக்கானதை செய்ய மாட்டேன்னா அப்போது வாழ்க்கை புரியலன்னு அர்த்தம். அதனால் வாழ்க்கை என்பது சீரியஸான, அது ஒரு சாதுரியமான ஒரு விஷயம். அது வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு அல்ல. அந்த ஒரு சீரியஸான சிஸ்டத்துக்கு நாம் சீரியஸாக சில சிஸ்டங்களை ஃபாலோ பண்ணினால் நம்ம ஒரு லெவலுக்கு வரலாம். அதில் ஒன்றும் யாரும் தடுக்க முடியாது. எந்த கிரகமும் தடுக்காது, எந்த நேரமும் தடுக்காது. அதனால் முன்னேற்றத்தை உறுதி செய்வது நம்முடைய தினசரி குணங்களை உயர்ந்தாக்குவதை தவிர வேறு வழி இல்லை. தாழ்ந்ததாக இருந்தால் கீழே தான் கிடக்கணும், ஏழ்மையாக தான் இருக்கணும். உயர்ந்ததாக்குன்னா ஸ்டேட்டஸு உயர்வாக தான் இருக்கும். அதனால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது இப்போ சொன்னதை ஃபாலோ பண்ணால் போதும். ஏன் முன்னேறல, அந்த முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் அவங்க செய்கிற விஷயங்கள் தடையாக இருக்குது அப்படின்றது ஒரு 10 விஷயத்து மூலிமா புரிய வச்சிங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நாங்கள் கையாளலாம், ஆனால் ஒரு சில விஷயங்களை கையாள முடியல சார். மாற்றிக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக இந்த வாரமும் நம்ம சாவத்தினுடைய வார்த்தையும் அதனுடைய விளக்கமும் சொல்லுங்கள் சார். குவியரிங் அப்படின்னு ஒரு வார்த்தை. அசைகின்ற, நிலையற்ற, குதிக்கின்ற, தடுமாறுகின்ற அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது, சாவித்திரியில் இருக்கிற இந்த மந்திர சொல்லை பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு நிதானம் வரும். ட்ரெபிடியன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங், பயம் கலந்த தடுமாற்றம். தடுமாற்றம் வேற, ஒரு பயம் கலந்த தடுமாற்றம். நம்ம லைஃப்பில் அது இருக்குன்னா அது விலகும். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல டாலரஸ், அதாவது பெயின்ஃபுல், வலி நிறைந்த, நமக்கு வலி நிறைந்த இடங்கள் வாழ்க்கையில் இருக்குது, அது விலகணும்னா இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்செக்யூரிட்டின்னு ஒரு வார்த்தை. இருண்ட நிலை, வாழ்க்கையில் நமக்கு இருள் சூழ்ந்து இருக்கிற அந்த கஷ்டமான நிலையெல்லாம் விலகணும்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். ரித்திங் அப்படின்னு ஒரு வார்த்தை. மண்புழு போல மெதுவாக நகருகின்றன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை சொன்னால் நமக்குள்ள அந்த ஆன்மா கூட அப்படியே அசைய ஆரம்பிச்சிடும். இன்சாட்டியேட்னு ஒரு வார்த்தை. திருப்தி இல்லாத நிலை. யாருக்கு தான் திருப்தி இருக்குது? திருப்தி இருக்காதில்ல, திருப்தி ஆக்கும். இந்த திருப்தி இல்லாத நிலை மாறும். டெனமெண்ட், தற்காலிக இல்லம், டெம்பரவரி ஹோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இந்த வார்த்தை. நம்முடைய வாழ்க்கை நிறைய இடங்களில் ஒரு தற்காலிகமாக இருக்கு இல்லையா, அது நிரந்தரமாகணும்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். எதை சொல்கிறோமோ அந்த மந்திர வார்த்தை வேலை செஞ்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வரும். ஐலெஸ் பவர் அப்படின்னா கண்மூடித்தனமான சக்தி. சக்தி ஓகே, கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு சொல்கிறோம்ல, கண்மூடித்தனமான சக்தி. இண்டோலண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை. லேசின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோம்பேறித்தனம், சும்மாவே சுற்றின்னு இருப்பான் இல்லையா, அதுக்கு அந்த வார்த்தை. ஹாப்பி டார்பர் அப்படின்னா நம்முள்ளே மறைந்திருக்கிற உள்வுரை நிறை சக்தியான, நம்முடைய ஆன்ம சக்தியான, ஆதார சக்தியான அந்த பவருக்கு பேர் தான் ஹாப்பி டார்பர். இந்த வார்த்தைகளை இந்த வாரம் சொல்லிக்கொண்டே வந்தால் இந்த வார்த்தையினுடைய மந்திர அர்த்தங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். இந்த வாரத்துக்குரிய வார்த்தையும் எங்களுக்கு சொன்னது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார். ஆசிரமத்தில் பிரேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல தலைமுடி ஜட மாதிரி முட்டி வரைக்கும் இருக்கும். லேடிஸ் கூட அவளை லென்த் இருக்காது, நல்லா வளர்த்து வச்சுருந்தார். அவருக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அங்கே இருந்த ஃப்ரெஞ்சு டாக்டர், இப்படி முடி நீட்டாக இருந்ததுன்னா வைத்தியம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதை வெட்டிடலாமா அப்படின்னு அவர் கேட்டார். பட் எதுவாக இருந்தாலும் அன்னையை கேட்காமல் ஆசிரமத்தில் எவரும் எந்த முடிவும் எடுப்பதில்லை. இது உலக அதிசயம். ஒரு சின்ன விஷயம்னா கூட நாம் சொத்தை விற்றாலும் சொல்கிறதில்லை. அண்ணன் தம்பிக்கிட்ட ஒரு வீடு வாங்கியிருப்போம், அதையும் சொல்ல மாட்டோம், கண் திருஷ்டி ஆகிடுமோன்னு. டைவர்ஸும் பண்ணியிருப்பான், அந்த மேட்ரு யாருக்கும் தெரியாது. மேரேஜும் பண்ணியிருப்பான், அதையும் சொல்ல மாட்டான். ரொம்ப பெரிய விஷயங்களை கூட நம்ம சொல்கிற பழக்கம் இல்லை. ஆனால் அன்னை அரவிந்தரோட ஆசிரமத்தில் ஒரு சின்ன விஷயம்னா கூட அன்னை அனுமதி வேணும். அவர் கருத்தறியாமல் எதையும் செய்வதில்லை. அந்த டிசிப்ளின் உண்டுங்க. இந்த விஷயமா நான் ஒரு முடிவு எடுக்கிறத விட பகவானை கேட்கலாமேன்னு அன்னை பகவான்கிட்ட போகிறாங்க. பகவான் சொல்கிறார், யார் அந்த பிரேனா, அவன் முடியெல்லாம் வெட்டாதீங்க. ஏன் வெட்டுறீங்க?
ஏன் வெட்டணும்? எவ்வளோ அழகாக இருக்கு அவனுக்கு. அந்த நீளமாக அந்த முடியோட என்ன அழகாக இருக்கான் பிரேம். அழகுன்னா அவ்வளோ அழகு. அந்த முடியோடு இருக்கும்போது அவனை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அதை போய் வெட்டுறங்கிறீங்க அப்படின்னு பகவான் சொன்ன உடனே அன்னை ஹாஸ்பிட்டலுக்கு தகவல் சொல்கிறாங்க, பிரேம் உன்னோட முடியை எந்த காரணம் கொண்டு வெட்ட வேணான்னு பகவானே சொல்லிட்டார். ஃப்ரெஞ்சு டாக்டர் பார்த்தாரு, நமக்கு எதுக்கு, அந்த முடி அப்படி ஓரமாக தள்ளி வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணார். பகவானும் அன்னையும் நாம் விரும்பி வளர்த்த அந்த முடியை கூட ரசித்து சந்தோஷமாக அதை ஆசீர்வதித்து அந்த அழகை ரசித்திருக்கிறார்களே தவிர அதை நீக்கிவிட வேண்டும் என்று எந்த கருத்தாலும் திணித்து எந்த குழந்தையும் அவர்கள் கஷ்டப்படுத்தலைங்கிறது தான் விஷயம். ஆனால் ஒரு சிறு விஷயமானாலும் பிரபுவனுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிற அந்த லட்சணம் எப்படி, அந்த டிசிப்ளின் எப்படி, அந்த சாம்ராஜ்யத்தினுடைய அந்த கட்டுப்பாடுகள் எப்படி, நாம் எந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறோம், எந்த டிசிப்ளினில் இருக்கிறோம், யார் பேச்சோட கட்டுப்பாட்டில் நாம் இருந்துன்னு இருக்கோம் இன்னை வரைக்கும் இல்லையே. ஒவ்வொருத்தரும் சுதந்திரங்கிற பெயரில் தன்னிஷ்டப்படி எல்லாத்தையும் செய்து நம்ம வாழ்க்கையை பாழாக்கிக்கிறோமே தவிர அது அழகு நிறைந்ததை ஆக்குறோமா? அப்போ அன்னையை அரவிந்தரை நம்ம ஏற்றுக்கிட்டால் மட்டும் போதாது. நம்ம வாழ்க்கையோட எந்த இடத்திலேயும் இதற்கு அன்னை என்ன சொல்கிறார் என்று கருத்தறிந்து அந்த இடத்திலே நாம் நடந்து கொண்டோம். ஆனால் அன்னையின் பேரன்புக்கு உரியவராக நாம் இருப்போங்கிறதுல என்ன சந்தேகங்கிறது தான் இப்போ இந்த நிகழ்ச்சி. நம்ம அன்னையும் நம்ம பகவானும் வாழ்ந்த காலத்தில் அந்த மனிதர்களுக்கு கிடைச்ச அந்த அற்புதமான ஒரு வாழ்வு இன்னைக்கு இருக்கிற இந்த தலை விரிச்சு போட்டுட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு கிடைக்கல சார். அன்னைக்கு அந்த முடிய கூட அவங்க கிட்டேருந்து நீக்கக்கூடாதுன்னு நினச்ச நம்ம பகவானும் அன்னையும் எங்க இன்னைக்கு எல்லாத்தையும் வெட்டி போட்டு இன்னைக்கு சுதந்திரன்ற பேரில் எல்லாத்தையும் அவுத்து போட்டு திரும்புகிறேன். இன்னைக்கு உலகம் எங்கன்னு தெரியல சார். ஆனால் அன்னையும் பகவானும் இந்த உலகத்துக்காக கஷ்டப்படலை. ஆனால் இந்த உலகம் அப்படி தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு மாற்றக்கூடிய ஒரு சக்தி தான் இப்போ நம்ம சாவித்திரி தேவி வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நாள் மாறுன்றது எங்களுக்கு நிச்சயமாக தெரியுதுங்க சார், நினைவில் தெரியுது. இல்லைன்னா இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பேசப்படுறோம்னாவே இதுக்கு அதுதான் ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். ஆனால் இது எப்படி இருந்தாலும் நான் அன்னைக்கிட்டையும் பகவான்கிட்டையும் இதை தாங்க சார் வேண்டி கேட்டுக்குவேன். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத